மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக 15 நாட்களுக்கு மேலாக தேடப்பட்டு வந்த இளைஞர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆந்திர மாநிலத்தில் ரயில் நிலையத்தில் அதே உருவ அமைப்புடைய நபர் சுற்றித் திரிவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற தனிப்படை காவலர்கள் அவரை கைது செய்திருக்கிறார்கள். 13 மணி நேரத்துக்கு மேலாக காவல்துறையினர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சிறுமி சம்பந்தப்பட்ட வழக்கில் உண்மைத்தன்மை வேண்டும் என சிறுமியின் உறவினர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் பார்த்திபன். தற்போது இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்ட விஷயத்துல பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த புகைப்படத்தை காண்பித்து உறுதி செய்யப்பட்டது சிறுமியிடம் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில ஐஜி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில். அதாவது உருவமைப்பு இது போல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, அதனால உறுதிப்படுத்தி விசாரணை முழு கட்டத்தை எட்டியது பிறகுதான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு. உண்மை நிலவரம் என்ன? வணக்கம் பூர்ணிமா. திருவள்ளூர் மாவட்டம் இந்த கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கம் பகுதியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டக்கூடிய சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. 15 நாட்களுக்கு பிறகு நேற்று சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதே தோட்டத்தில் இருக்கக்கூடிய நபர் அதே உடையில் போலீசார் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டாலும் தொடர்ந்து தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த கவரப்பேட்டை கும்மிடிப்பூண்டி உட்கோட்டத்துக்கு உட்பட்ட கவரப்பேட்டை காவல் நிலையம், இந்த கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் போலீசார் தற்போது அந்த நபரை வைத்து விசாரணையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகிறது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே 3 தனிப்படைகள் தற்போது அவரிடம் தொடர்ந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதாவது அஷ்டா கார்கே அவர் தலைமையிலான தனிப்படை போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியை ஒரு பரபரப்பு சூழல் காணப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுமி வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த உண்மை குற்றவாளி கைது செய்ய வேண்டும். உறவினர்களும் அதே தான் தெரிவித்திருக்கிறார்கள். உண்மை குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. எங்களுக்கு உண்மைத்தன்மை, இந்த விசாரணையில் முழுமையாக உண்மைத்தன்மை வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அஷ்டா கார்கே அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்த பொழுது அதனுடைய தோற்றங்கள் சிறுமியிடம் புகைப்படத்தை காண்பித்திருக்கிறோம், சிறுமியும் இந்த நபர் போல் தான் இருக்குது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இதே உடையில் இதே தோட்டத்தில் இருக்கிறார், அவருடைய புகைப்படமும் வெளியே வந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டிருக்கிறோம். விசாரணை பிறகு நாங்கள் விசாரணை முழு கட்டம் எட்டிய நிலையில் இந்த நபரை குறித்து முழுமையான தகவல் நாங்கள் தெரிவிப்போம். அவர் பெயர் என்ன, அவர் வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் என்பது அன்றைய தினமே 15 நாட்களுக்கு முன்பதாகவே தெரியும். கடந்த 12ஆம் தேதி ஏற்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் தற்போது தொடர்ந்து இந்த பகுதியை பெரிய ஒரு போர்க்களமாகவே மாறிக்கொண்டுதான் வருகிறது. ஏனென்றால் இந்த சம்பவத்தில் உண்மைத்தன்மை, அதாவது சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று உண்மைத்தன்மை வேண்டும், குற்றவாளியை எங்களிடம் காண்பிக்க வேண்டும் என்பதுதான் சிறுமி வைக்கக்கூடிய உறவினர்கள் வைத்து இந்த கோரிக்கை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். பெரும் பரபரப்பாக பார்க்கப்படக்கூடிய இந்த விஷயத்தில் தற்போது இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் கைது செய்யப்படுறார். அப்படி என்றால் அவர் இதே பணியை தான் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு தபா ஒன்றில் பணி செய்து வருவதாக தெரிய வருகிறது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற ஒரு ரயில் நிலையத்துக்கு சென்று இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஒரு சிறுமி போல இது போல சம்பவத்தில் ஈடுபடுவார் என்று தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தில் தற்போது தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டிருக்கிறார்கள். 13 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து போலீசார் விசாரணை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியே வரும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த சிறுமி காண்பித்தக்கூடிய தோற்றங்கள், சிறுமி காண்பித்தக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் இவருக்கு பொருத்தமாக இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிய வருகிறது. இதனால் இந்த நபர் எந்த வடமாநில நபர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய பெயர் என்ன, இவர் எத்தனை ஆண்டுகளாக இங்கே இருக்கிறாரா அல்லது எந்த பகுதியில் வசித்து வைக்கிறார் என்ற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. இவருக்கு பின்பாக வேறு யாரும் இது போல செயலில் ஈடுபட்டுகிறார் அல்லது இவருக்கு அடுத்து இவரை இத்தனை நாட்கள் பாதுகாத்து வைத்தது யார், தெரிந்து பாதுகாத்து வைத்தார்களா அல்லது இவர் மறைமுகமாக இருந்தார்களா, பார்ப்பதற்கு மண்ணால பாதிக்கப்பட்ட போல் இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மண்ணால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுவது பெரும் ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் ஒரு சிறுமியை வாயை பொத்தி அந்த சிறுமியை ஒரு அருகில் இருக்கக்கூடிய
ஒரு புதருக்கு தூக்கின்னு போயிட்டு சிறுமியிடம் அநாகரிகமாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட இந்த நபர் முழுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், சட்ட ரீதியாக இவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது பாதிக்கப்பட்டு வைக்கக்கூடிய கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த கவரப்பேட்டை காவல் நிலையத்தின் முன்பாக நின்று நம்ம இந்த நேரில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து அவரிடம் விசாரணை ஈடுபட்டு கொடுக்கிறார்கள். விசாரணை பிறகு இன்னும் அதிக கூடுதல் தகவல் நமக்கு கிடைக்கப்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி பார்த்திபன்.